வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெண்பாவும் மல்லியை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிட்டுக்கிறா, மல்லியும் வெண்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, வெண்பா பாப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, என்னால் தானே அம்மா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா, நான் தானே மல்லியம்மா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்கவும் மல்லியம்மாவுக்காக சாரின்னு இம்போஷன் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இம்போஷன் எழுதுனதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வெண்பாக்கிட்டையும் ரஞ்சிதாக்கிட்டையும் சொல்கிறாங்க, மல்லியம்மா கண்டிப்பாக வருவாங்க. நான் மல்லியம்மா பார்த்தா மல்லியம்மாவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மல்லியம்மா ஏதோ நான் கோவத்தில் சொன்னேன், ஆனால் மல்லியம்மா புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா, தனியாக புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் விஜய் வந்து சாப்பிடுமா அப்படின்னு சாப்பிட, எப்போயுமே எனக்கு மல்லியம்மா தான் என்ன வந்து கொடுப்பாங்க, நீங்கள் என்ன இன்றைக்கி என்ன வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். மல்லியம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற. மல்லியம்மா ஊருக்கு போயிருக்காங்களா, பொய் சொல்கிறீங்க, எனக்கு மல்லியம்மா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. ஆனால் மல்லியம் எடுக்கவே இல்லை. பாருங்க, மல்லியம்மா எடுக்கவே இல்லை, அவள் ஊருக்கு தான் போயிருக்கா, இனிமேல் வரமாட்டா, சும்மா அவள் தான் வேணும் என்கிட்ட கத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வெண்பாக்கிட்ட கோவப்படாத விஜய் வந்து அப்போ வெண்பாக்கிட்ட கோவப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன் அப்பா இப்படி என்கிட்ட பேசுகிறாரு, டாடா இப்படி என்கிட்ட பேசவே மாட்டார் அப்படின்னு அவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கவும், இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவும் போதும் பொண்ணும் வந்து சொல்கிறாங்க அவகிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அவள் பாதியில் வந்தால் பாதியிலேயே போயிட்டா, உனக்கு அம்மாலாம் கிடையாது, சும்மா ஆக்டிங் பண்ண தான் வந்தா அப்படின்னு. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, எனக்கு மல்லியம்மா ரொம்ப பிடிக்கும், மல்லியம்மா எனக்கு அம்மா தான், யார் என்ன சொன்னாலும் மல்லியம்மா எனக்கு அம்மா தான் அப்படின்னு அவள் ஒரு தீர்மானத்தோடு இருக்கா. எனக்கு மல்லியம்மா வேணும் ஒரே ஒரு பக்கம் சோகமாக இருக்கா. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் மல்லியும் அதே தான் வெண்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுக்கிறா. வெண்பா நான் இல்லாமல் எப்படி இருப்பா, நான் இல்லாமல் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் ஒரு பக்கம் அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவும் நாகு வந்து கேட்குறா, ஏன் இப்படி உக்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அங்கே வெண்பா சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட எனக்கு தெரில, நான் எப்படியா நீ சாப்பிட்றது, அவள் என்ன பண்ணுறான்னு தெரில, நான் அது எப்படி உன் மேலே உயிராக இருந்தால் நீ எப்படி விட்டு வந்தா அப்படின்னு நாகு கேட்கவும், இல்லை அவள் என்ன வெறுத்துட்டா, மல்லியம்மாவே எனக்கு வேணாம், டாடா மட்டும் போதுன்னு சொன்னால், அதனால தான் நீ நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வெண்பாவை பார்க்கணும் போல் ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு மல்லி சொல்லவும், இப்போ என்ன பார்க்கணும் போல் இருக்கா அப்படின்ற மல்லியம்மா வெண்பா வந்து ரொம்ப என்ன தேடிக்கிட்டே இருப்பான், நான் இல்லாமல் அவள் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம். நாகு இருந்துன்னு சரி போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், எப்படி அண்ணி போகிறது, அண்ணனுக்கு தெரிஞ்ச என்னை கொன்றுவார், ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருக்கார், நான் என்ன பண்ணுறது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வந்து நாகு நான் என்ன தான் இப்படி நல்லதாக நமக்கு சொன்னாலும், ஆனால் நாகுடைய என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டை விட்டு நீ போனால் தாண்டி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க மனசில். எப்படியாவது மல்லி வெண்பாவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அங்கேயும் போகிறாங்க. அங்கே போனோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போதும் பொண்ணும் ரஞ்சிதாவும் வெண்பாவை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. அப்பயும் பரவாயில்ல, எனக்கு வெண்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் மீறிட்டு போய் வெண்பாவை பார்த்துட்றாங்க. வெண்பாவும் மல்லியும் பழையபடி சேர்ந்துடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல உடனே வீடியோ அப்டேட் ஆகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.